வணக்கம். நம்மள கூபர்நெட்டிஸ் பயன்படுத்துற நிறைய பேரு அதோட அடிப்படைகளை தாண்டி பெருசா யோசிக்கிறதில்ல. ஆனா அதுக்குள்ள ஒரு பவர்ஃபுல்லான ஃபீச்சர் மறைஞ்சிருக்கு. அதுதான் ரன் டைம் கிளாஸ். செயல்திறனா இல்ல பாதுகாப்பான்னு நடக்கிற இந்த பெரிய போராட்டத்துல இது நமக்கு ஒரு புது ஆயுதத்தை கொடுக்குது. வாங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேஷன் உலகத்துல எல்லாருக்கும் வர ஒரு பெரிய தலைவலி இதுதான். ஒரு பக்கம் நம்ம அப்ளிகேஷனோட வேகம், இன்னொரு பக்கம் அதோட பாதுகாப்பு. இது ரெண்டுல எதுக்கு முன்னுரிமை படுக்கிறது? இல்ல ரெண்டையுமே நம்மளால அடைய முடியாதா? இதுதான் நாம இன்னைக்கு பதில் தேட போற முக்கியமான கேள்வி. இதை சிம்பிளா புரிஞ்சுக்க ஒரு கார் இன்ஜின் அனாலஜி எடுத்துக்கலாம். ஸ்டாண்டர்ட் ரன் டைம், அதாவது ரன் சி மாதிரி இருக்கிறதெல்லாம் ஒரு ரேஸ் கார் இன்ஜின் மாதிரி. செம ஃபாஸ்டா போகும், ஆனா பாதுகாப்பு கொஞ்சம் கம்மி தான். அதே சமயம் ஜி-வைசர் இல்லைனா காட்டை மாதிரி சாண்ட் பாக்ஸ் ரன் டைம்ஸ் ஒரு கவச வாகனம், அதாவது ஆம ட்ரக்கோட இன்ஜின் மாதிரி. ரொம்ப பாதுகாப்பானது, ஆனா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். ஸோ எந்த வேலைக்கு எந்த என்ஜின் தேவைங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ இந்த பர்ஃபார்மன்ஸுக்கும் செக்யூரிட்டிக்கும் நடுவில் இருக்கிற இந்த சிக்கலான பரிமாற்றத்தை கூபர்நெட்டிஸ் எப்படி இவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுது? இங்கே தான் ஹீரோ என்ட்ரி மாதிரி ரன் டைம் கிளாஸ் வருது. இது வெறும் ஒரு ஃபீச்சர் மட்டும் இல்லை, இது ஒரு புதுவிதமான பார்வை, ஒரு புது அப்ரோச்னே சொல்லலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ரன் டைம் கிளாஸ்ங்கிறது உங்க ஒவ்வொரு பாடுக்கும், அதாவது ஒவ்வொரு வேலைக்கும் எந்த என்ஜின் வேணும்னு நீங்களே செலக்ட் பண்ண குபர்நெட்டிஸ் கொடுக்குற ஒரு ஆப்ஷன். இது நமக்கு தேவையான அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியை கொடுக்குது. சரி, தியரி எல்லாம் போதும். இப்போ பிராக்டிக்கலா இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இவ்ளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்த செட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஆச்சரியமா இது வெறும் 2 ஸ்டெப் ப்ராசஸ் தான். இது சிஸ்டத்தோட 2 முக்கியமான லேயர்ஸை ஒன்னா இணைக்குது. ஒன்னு நம்ம நோடோட கண்டெய்னர் ரன் டைம், இன்னொன்னு நம்ம கிளஸ்டரோட மூல மாதிரி இருக்கிற கூபர்நெட்டிஸ் ஏபிஐ. வாங்க அந்த ஸ்டெப்ஸ் என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ப்ராசஸோட மொத்த சாராம்சமே இதுதான். முதல்ல உங்க நோட்ல ஒரு புது ரன் டைம் இருக்குன்னு நீங்க கான்ஃபிகர் பண்றீங்க. அதுக்கப்புறம் அந்த கான்ஃபிகரேஷனை பத்தி கூபர்நெட்டிஸ்க்கு ஒரு ரன் டைம் கிளாஸ் ஆப்ஜெக்ட் வழியா சொல்றீங்க. சொல்லப்போனா இது ஹார்ட்வேர் லெவல்ல நடக்கிற விஷயத்துக்கும் கூபர்நெட்டிஸோட ஹை லெவல் ஆர்கெஸ்ட்ரேஷனுக்கும் நடுவுல ஒரு பாலம் கட்டுற மாதிரி. இங்க பாருங்க, இது ஒரு ரியல் வேர்ல்ட் எக்ஸாம்பிள். ஒரு CRI கான்ஃபிகரேஷன் ஃபைல். இதுல நிறைய லைன்ஸ் இருக்கும், ஆனா நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த மை சாண்ட்பாக்ஸ் ஹேண்ட்லருங்கிற பேரை தான். இது நாமளா கொடுக்கிற ஒரு பேரு, ஒரு லேபிள். இந்த லேபிள் தான் இந்த குறிப்பிட்ட ரன் டைம் கான்ஃபிகரேஷனை அடையாளம் காட்ட போற ஒரு கீ. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா அடுத்த ஸ்லைட்ல இது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு பார்க்க போறோம். இப்போ பாருங்க, நாம போன ஸ்லைட்ல பார்த்த அந்த கீ எப்படி கூபர்நெட்டிஸ் உலகத்துல பயன்படுதுன்னு. இந்த கூபர்நெட்டிஸ் ரிசோர்ஸ்ல இருக்கிற ஹேண்ட்லர் ஃபீல்ட்ல நாம முன்னாடி பார்த்த அதே மை சாண்ட்பாக்ஸ் ஹேண்ட்லருங்கிற பேர் இருக்கு. இது ரெண்டும் கரெக்டா மேட்ச் ஆகணும். இதுதான் அந்த 2 உலகத்தையும் ஒட்ட வைக்கிற ஒரு க்ளூ மாதிரி. இந்த டிசைன் ரொம்பவே எலிகண்டா இருக்கு, ஏன்னா இது நோட் லெவல் கான்ஃபிகரேஷனையும் கூபர்நெட்டிஸ் ஆப்ஜெக்டையும் தனித்தனியா பிரிச்சு வைக்குது. அப்போ ஒரு டெவலப்பரா நீங்க இதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ரொம்ப சிம்பிள். உங்க பாடோட YAML ஃபைல்ல ரன் டைம் கிளாஸ் நேம்ங்கிற ஒரு லைனை சேர்த்து நாம கிரியேட் பண்ண கிளாஸ் பேரை கொடுத்தா மட்டும் போதும். அவ்வளோதான், மத்த எல்லாத்தையும் கூபர்நெட்டிஸ் பார்த்துக்கும். சரி, இப்போ இந்த ஃபீச்சரோட இன்னும் ஆழமான விஷயங்களுக்கு போலாம். இதெல்லாம் வெறும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு நினைக்காதீங்க. நிஜ உலகத்துல ஒரே மாதிரி இல்லாத, அதாவது ஹெட்ரோஜினஸ் கிளஸ்டர்ஸை நிர்வகிக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்பவே அவசியமான விஷயங்கள். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. நம்ம கிளஸ்டர்ல இருக்கிற எல்லா நோடும் ஒரே மாதிரி இருக்குமா என்ன? கண்டிப்பா இருக்காது. சில நோட்ல GPU இருக்கும், சில நோட்ல இந்த மாதிரி ஸ்பெஷல் செக்யூரிட்டி ரன் டைம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருப்போம். இப்படி ஆளாளுக்கு ஒரு மாதிரி இருக்கிற ஒரு கிளஸ்டரை குபர்நெட்டிஸ் எப்படி சமாளிக்கும்? இதுக்கு தான் ஷெட்யூலிங் அப்படிங்கிற ஃபீச்சர் ஒரு செம ஸ்மார்ட்டான சொல்யூஷனை கொடுக்குது. இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு கூபர்நெட்டிஸ் 2 அலகலக ரெக்குயர்மெண்ட்ஸை பார்க்குது. முதல்ல பாடுக்கு என்ன தேவைன்னு பார்க்கும். உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா இந்த பாட் தனக்கு SSD டிஸ்க் இருக்கிற, அப்புறம் US East 1 ரீஜன்ல இருக்கிற நோடு தான் வேணும்னு கேக்குது. சரி, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த ரன் டைம் கிளாஸ்க்கும் சில கண்டிஷன்ஸ் இருக்கலாம். உதாரணமா இந்த ரன் டைம் US East 1 ரீஜன்ல இருக்கிற, அதுலயும் GPU இருக்கிற நோட்ல மட்டும்தான் ஓடுன்னு நம்ம டிஃபைன் பண்ணிருக்கலாம். இப்போ நம்ம கிட்ட 2 செட் கண்டிஷன்ஸ் இருக்கு. கூபர்நெட்டிஸ் இது ரெண்டையும் எப்படி ஒன்னா சேர்க்கும்? இங்கே தான் ஒரு கவுண்டர் இன்ட்யூட்டிவ், அதாவது நாம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. கூபர்நெட்டிஸ் இது 2 கண்டிஷனையும் ஆர் லாஜிக்ல எடுக்காது. அதுக்கு பதிலா அண்ட் லாஜிக்ல தான் எடுக்கும். அதாவது பாடோட ரெக்குயர்மெண்ட்டும் பூர்த்தி ஆகணும், ரன் டைம் கிளாஸோட ரெக்குயர்மெண்ட்டும் பூர்த்தி ஆகணும். இந்த 2க்கும் பொதுவா இன்டர்செக்ஷன்ல இருக்கிற நோட்ல தான் பாடை ஷெட்யூல் பண்ணும். ஒருவேளை அப்படி ஒரு நோடே கிளஸ்டர்ல இல்லைன்னா அந்த பாட் ஷெட்யூல் ஆகவே ஆகாது. இது ரொம்பவே நுணுக்கமான ஆனா முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து நம்ம பார்க்க போற இன்னொரு நுணுக்கமான விஷயம் பாட் ஓவர்ஹெட். யோசிச்சு பாருங்க, ஒரு சாண்ட்பாக்ஸ் ரன் டைம் யூஸ் பண்ணும்போது அதுக்குன்னே தனியா சில ரிசோர்சஸ் செலவாகும் இல்லையா? ஆனா இந்த எக்ஸ்ட்ரா செலவை பத்தி ஷெட்யூலருக்கு எதுவுமே தெரியாது. இந்த கண்ணுக்கு தெரியாத ஓவர்ஹெட்டை எப்படி நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது?
அதுக்கு தான் இந்த பாட் ஓவர்ஹெட் ஃபீல்டு. இங்க பாருங்க, இந்த ரன் டைம் யூஸ் பண்ற ஒவ்வொரு பாடுக்கும் அது கேட்கிற மெமரியை விட எக்ஸ்ட்ரா ஒரு 256 MB மெமரியை ஒதுக்கணும்னு நம்ம ஷெட்யூலருக்கு வெளிப்படையா சொல்றோம். இது ஏன் ரொம்ப முக்கியம்னா, இதை நம்ம சொல்லலைன்னா நம்ம நோட்ல ரிசோர்ஸ் பத்தாம போய் மொத்தமா செயலிழந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. சோ இந்த ஃபீச்சர் நம்ம ரிசோர்ஸ் அலோகேஷனை ரொம்பவே துல்லியமா பாதுகாப்பா மாத்துது. சரி, இது வரைக்கும் டெக்னிக்கலா பார்த்தோம். இப்போ கொஞ்சம் பெரிய படத்தை பார்க்கலாம். இந்த ரன் டைம் கிளாஸ் ஃபீச்சர் குபர்னெட்டிஸோட ஆர்கிடெக்சரையே எப்படி மாத்துது? குபர்னெட்டிஸோட எதிர்காலத்தை பத்தி இது நமக்கு என்ன சொல்ல வருது? இந்த ஒரு வரி அது அழகா விளக்குது. ரன் டைம் கிளாஸ் குபர்னெட்டிஸை ஒரே மாதிரியான நோடுகளை கொண்ட ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டர்லிருந்து பன்முகத்தன்மை கொண்ட நோடுகளை புரிந்து கொண்டு நிர்வகிக்கும் ஒரு தளமாக மாற்றுகிறது. ஆரம்பத்துல குபர்னெட்டிஸ் எல்லா நோடும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும்னு ஒரு அனுமானத்துல தான் கட்டப்பட்டது. ஆனா ரன் டைம் கிளாஸ் அந்த அடிப்படையே மாத்துது. இது குபர்னெட்டிஸை வெறும் ஒரு கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேட்டர்ங்கிற நிலையிலிருந்து பலவிதமான ஹார்ட்வேர், பலவிதமான செக்யூரிட்டி தேவைகள் இருக்கிற ஒரு ஹெட்ரோஜீனியஸ் கம்ப்யூட்டிங் பிளாட்ஃபார்மா மாத்து. சுருக்கமா சொல்லணும்னா, ரன் டைம் கிளாஸ்ங்கிறது பர்ஃபார்மன்ஸ்க்கும் செக்யூரிட்டிக்கு நடுவில் ஒரு நல்ல தீர்வை கொடுக்குது. ஒவ்வொரு வேலைக்கும் தகுந்த மாதிரி ரன் டைமை செலக்ட் பண்ண வைக்குது. பலதரப்பட்ட நோட்கள் இருக்கிற கிளஸ்டரை மேனேஜ் பண்றதுக்கு இது ரொம்ப அவசியம். முக்கியமா இது குபர்னெட்டிஸோட கட்டமைப்பிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. இது வெறும் ஒரு கான்ஃபிகரேஷன் ஆப்ஷன் இல்ல, அதுக்கும் மேல. இந்த அனாலிசிஸை முடிக்கும்போது நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன். குபர்னெட்டிஸால இப்போ பலவிதமான ரன் டைம்களையும் மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா, அது இன்னமும் வெறும் ஒரு கண்டெய்னர் ஆர்கெஸ்ட்ரேட்டர் தானா, இல்ல அதுக்கும் மேல போயிடுச்சா? ஒருவேளை அதோட உண்மையான சக்தி கண்டெய்னர்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள்ல இருக்குமோ? இத பத்தி யோசிச்சு பாருங்க.